நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற ஆலோசனையில் பண்ருட்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவுடனான கூட்டணியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே நிறைவு பெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படும் என கூறப்படுகிறது. அதன் பிறகே தமிழகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக பன்னீர்செல்வம் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பரவும் செய்தி உண்மை அல்ல என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜகவிற்கு மட்டுமே ஆதரவு அளிக்கப்படும் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அது பற்றிய விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் OPS அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.